தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, என்னோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், எரிதனல் வலைவலியை பார்க்கக்கூடியவர்கள், அதன் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்கள், அக்கறை உள்ளவர்கள் நிறைய பேர் தொலைபேசியிலே தொடர்ந்து அழைத்து ஒரு செய்தியை கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், நீங்கள் அன்பு தம்பி, ஆற்றல் மறவன், தமிழ் தேசிய போராளி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றவர் தி வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையிலே பேசுகிற பொழுது, முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா கலைஞர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் கும்பகோணத்திலே நிறுவ வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானம் தொடர்பாக பேசுகிற பொழுது, வேல்முருகன் பேச்சை கேட்டீர்களா? இவர்தான் தமிழ் தேசிய போராளியா? நீங்கள் அவரை ஏற்கிறீர்களா? அவரை அழைத்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்களா? இப்படியெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே விடைதான் என்னுடைய விடை. ஐயா கலைஞர் மு கருணாநிதி பற்றி என் அன்பு தம்பி, ஆற்றல் மறவர், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக சட்டப்பேரவையிலே தனி ஒரு புலியாக நின்று கட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய, முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தி வேல்முருகன் அவர்கள் ஐயா கலைஞர் பற்றிய பேச்சு என்பது அவருடைய பேச்சு. அவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் தான், உதயசூரியன் சின்னத்திலே தான் போட்டியிட்டு வென்றவர். எனவே அவர் அங்கு பேசலாம். இரண்டாவது, நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன், வட மாவட்டத்தில் உள்ள, ஏனென்று சொன்னால் தம்பி வேல்முருகன் மட்டுமே பேசல, வேல்முருகனாவது கலைஞருக்கு புகழாரம் சுட்டி பேசினார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி கோக்கா மணி அவர்கள் பல்கலைக்கழகம் கட்டாயம் கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று தீர்மானத்தை அவர் முன்மொழிவது போல பேசினார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் போகலாமா, அதிமுக கூட்டணியிலே நீடிக்கலாமா, அடுத்த மாநிலங்களவை பொறுப்பு அல்லது பதவி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, சித்திரை முழு நிலவு நாளிலே எத்தனை லட்சம் வன்னியர்களை அங்கே மாமல்லபுரத்திலே கூட்டுவது என்கின்ற அந்த குழப்பங்களும் மழுப்பல்களும் நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலக பாமாவை கட்சி விட்டு நீக்க வேண்டும் என்று ஒரே ஒரு அறிக்கை. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக பொதுச் செயலாளர் இருக்கிறார். நான் தான் அவருக்கு பரிந்துரை செய்தேன், ஐயா என்னைதான் பொதுச் செயலாளர் போட வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் இந்த பதவிக்கு ஒரு போட்டியாக வருகிறார். பாசறை செல்வராஜ் என்பது அவருடைய பெயர். அந்த பாசறை செல்வராஜ் வட மாவட்டத்தை சார்ந்தவர் என்றால் எந்த பிரிவை சார்ந்தவர் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆதித்தமிழ் கொடியிலே அவரோடு போட்டி போடுவதா என்கின்ற நிலையிலே நாங்கள் 2 பேரும் வேண்டாம், மூத்தவர் நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணனை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யுங்கள் ஐயா என்று ஐயாவிடத்திலே பரிந்துரை செய்து பொதுச் செயலாளராக 2011 வந்தார். 2 முறைதான் இந்த 14 ஆண்டுகளிலே ஊடகத்தில் அவர் பெயர் வந்திருக்கிறது, செய்தியை கொடுத்திருக்கிறார். ஒன்று, இந்த கூட்டணி தொடர்பாக நடந்த அந்த பொதுக்குழு தொடர்பான செய்தி, பிறகு அதிலே வன்மையாக கண்டிக்கப்பட்டார் நம்முடைய அண்ணன் என்று தகவல் கிடைத்தது. அதற்கு பிறகு இப்ப நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த குழப்பமான மோதலிலே திலகபாமாவை கட்சி விட்டு நீக்க வேண்டும் என்றார். அப்புறம் திலகபாமாவும் இவருமே அன்புமணி ஐயா பக்கத்தில் நின்று படம் எடுத்து ஒரு சமாதானம் அல்லது ஒரு சமரசம் நடவடிக்கை எடுத்தா சொல்கிறார்கள். இந்த குழப்பங்களுக்கிடையே திராவிட இயக்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்களுடைய அருந்தவ புதல்வர் அந்த கட்சி ஆளுமைக்கு வந்திருக்கிறார், துரை வைகோ. அவருக்கு முன்பே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து சென்னையின் கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஆதி தமிழ் குடியை சேர்ந்த என்னுடைய இனிய நண்பர், இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவரையும் அன்புக்குரிய தம்பி என்று சொல்லலாம், மல்லை சத்யா. மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோக்கும் கடுமையான மோதல்.
நடந்திருக்கிறது. மல்லை சத்யா கட்சியை விட்டு போக வேண்டும், இல்லை என்றால் நான் கட்சியின் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று விலகல் மடலே கொடுத்து விட்டார் துரை வைகோ. யாரிடம் கொடுத்தார்? தன்னுடைய தந்தையாரிடம். பிறகு நடந்த அந்த செயற்குழுவோ பொதுக்குழு ஏதோ ஒரு கூட்டாண்மையில நடந்த அதுல என்ன ஆகப்பெரிய வருத்தம் என்று சொன்னால், மல்லை சத்யா தன்னுடைய செயற்பாடுகளுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். ஆனா துரை வைகோ எந்த வருத்தமும் தெரிவிக்கவில்லை. அந்த அளவுக்கு ஆதி தமிழ் குடியை சரணாகதி அடை வைத்திருக்கிறது திராவிடம் என்கின்ற அந்த வருத்தத்தையும் உலகத் தமிழர்களுக்கு பகிர்ந்து கொண்டு, ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய களத்தில் நின்று நான் பார்க்கிற தமிழ்நாட்டு அரசியல் நிலைகளை சரியான கோணத்தில் நம்முடைய தமிழர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எமக்கு இருக்கிறது என்பதனாலே நம்முடைய ஆதி தமிழ் குடியை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலாவது திலக பாமாவும் நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணனும் தமிழ் குடியை சார்ந்தவர்கள். சமரசத்தை செய்து வைத்த அன்புமணி ராமதாசும் நம்முடைய பச்சை தமிழர் தான், மண்ணின் மைந்தர்கள் 3 பேரும். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே நம்முடைய ஆதி தமிழ் குடியை சார்ந்த மல்லை சத்யாவை மண்டியிட வைத்த திராவிடத்தை என்ன என்று சொல்வது? வருத்தப்படுவதை தவிர வேறு வழியில். அது அவரவருடைய கட்சியினுடைய கருத்து. தமிழுக்காக செய்தது தொடர்பாக, தமிழர்கள் உரிமைகளுக்காக களமாடிய தொடர்பாக, தமிழ்நாட்டினுடைய எல்லா வகையான உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக, இப்படியெல்லாம் இந்த துறைகளிலே அவர் ஆற்றிய பணிகளை யாரு? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள். என் தம்பி வேல்முருகன் சட்டப்பேரவையில் பேசுவது அவருடைய கருத்து. அப்படி பேசுவதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆகையினாலே நான் வேல்முருகனை ஆதரிக்க கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா? ஐயா கலைஞர் மரணித்த போது என் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்கள் அதை பற்றி செய்திகளை வெளிப்படுத்தவில்லையா? அதே போல என் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தந்தையார் மரணத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொலைபேசியில் பேசும்போது இவர் கொடுத்த விடை என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவரை கோட்டையிலே போய் சந்திக்கவில்லை. அது நம்முடைய தம்பி செந்தமிழன் சீமான். இதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எனவே தம்பி வேல்முருகன் அவர்கள் கலைஞர் ஐயா மு கருணாநிதி அவர்கள் பெயரிலே பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினராக, திமுக சார்பு உறுப்பினராக நின்று பேசிய கலைஞருக்கு அவர் சூடிய புகழாரத்தில் எனக்கு உடன்பாடில்லை. நான் அதை என்றைக்கும் ஏற்க போவதும் இல்லை என்கின்ற செய்தியை தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கும், உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழர்களுக்கும் என்னுடைய கருத்து இதுதான். வேல்முருகன் பேசலாம், அது அவருடைய கட்சி நிலைப்பாடு. நான் அந்த கட்சியில் சேரலை. அவருக்கு ஆதரவாக செயலாற்றி கொண்டிருக்கிறேன், ஆதரவாக களத்தில் நிற்கிறேன். அவர் போராட்டங்களுக்கு, பல்வேறு போராட்டங்கள் என்னையும் அழைத்து என்னை பங்கெடுக்க வைத்திருக்கிறார். வருகிற மாதம் திருச்செந்தூரிலே அவர் அழைத்து மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டலாம் என்று தீர்மானித்து களமாடி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே தாமிரபரணி தொடர்பான அந்த போராட்டத்திற்கு அவரை அழைத்து சிறப்பாக பேசினார், நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னார், அரசு இடத்திலே முறையிடுகிறேன் என்று சொன்னார். அந்த வகையிலே தம்பி வேல்முருகன் மொழிக்காக, இனத்துக்காக, நிலத்திற்காக தொடர்ந்து களமாடுகிறார். திமுக கூட்டணி இருந்தாலும் சட்டப்பேரவையிலே அவர் பேசுகிற பேச்சு அரசுக்கு எதிராக கூட தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். ஆனால் திமுக கூட்டணி உறுப்பினர் என்பதையும் தாண்டி, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் என்பதையும் தாண்டி, சட்டப்பேரவையில் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக தான் பேசுகிறார். நல்லது என்றால் ஏற்போம், வாழ்த்துவோம், பாராட்டுவோம். அல்லது என்றால் கடந்து செல்வோம். மிகப்பெரிய தமிழ் தேசியத்துக்கு எதிராக திராவிடத்தை தூக்கி நிறுத்தினால் அது எவர் நிறுத்தலாம், அதை எதிர்ப்போம், மறுப்போம். நன்றி, வணக்கம்.